அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை. நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள், மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக புது படைப்பாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழப்போகிற நாம் எவ்வாறு வாழ வேண்டும், கடவுளுக்காகவே வாழப்போகிற நாம் நம்முடைய உறுப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். பிறரை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையின் இறுதி பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அதிகாலையில் எழுந்து அந்த உன்னத கடவுளை புகழ்ந்து பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்திய நமது வாயால் அந்த நாளின் மற்ற நேரங்களில் பிறரை குறித்து நாம் தவறான காரியங்களை பேசக்கூடாது, பிறரை குறித்து பொல்லாத காரியங்களை பேசக்கூடாது. மாறாக அந்த நாளின் மற்ற நேரங்களிலும் பிறரை குறித்து நாம் நல்லதையே பேச வேண்டும். சோர்வுற்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த வாயை பயன்படுத்த வேண்டும். நம்பிக்கை இழந்து வாழும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட நமது வாயை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு அதிகாலையில் எழுந்து கடவுளை துதித்து புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்திய நமது வாயால் அந்த நாளின் மற்ற நேரங்களிலும் அந்த வாயை நன்மை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். எண்ணிக்கையின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ஆரோனும் மிரியாமும் மோசேயை குறித்து அங்கு தவறாக பேசுகிறார்கள். கடவுளுக்காக மட்டுமே வாழ அழைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி ஆண்டவரின் சினத்திற்கு ஆளாவதை இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே கடவுளுக்காகவே வாழ அழைக்கப்பட்ட நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழுகிற நாமும் ஆரோனும் மிரியாமை போல் நம்முடைய உடல் உறுப்புகளை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தி ஆண்டவர் சினத்திற்கு ஆளாக கூடாது. மாறாக நமது உடல் உறுப்புகளை ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்ய பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்ய பயன்படுத்தி நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. காலையிலே எழுந்து பரிசுத்தமான கடவுளுடைய உயிருள்ள வார்த்தைகளை நமது கரங்களில் ஏந்தி படிக்கிற நாம் அந்த நாளின் மற்ற நேரங்களில் இந்த கரங்களை நன்மை செய்ய பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பிறரை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்ட இந்த கரங்களை பயன்படுத்த கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. கடவுளுக்காகவே வாழ அழைக்கப்பட்ட பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை சுட்டிக்காட்டி அந்த பெண்ணை குற்றம் சாட்டுவதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் நமது உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய பயன்படுத்தி இந்த உலகில் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும். மாறாக கடவுளுக்காகவே வாழ அழைக்கப்பட்ட நாம் மறைநூல் அறிஞரை போல் பரிசேயர்களை போல் ஆரோனை போல் மிரியாமை போல் நமது உடல் உறுப்புகளை தவறாக பயன்படுத்தி ஆண்டவர் சினத்திற்கு ஆளாக கூடாது என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறும் பேற்றை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழப்போகிற நாம் ஒவ்வொரு நாளும் நம் உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்து இந்த உலகில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும். மாறாக நம் உடல் உறுப்புகளை தவறான காரியங்களை செய்ய பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை செய்ய பயன்படுத்தி கடவுளின் சினத்திற்கு ஆளாக கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா,
அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காகவே வாழப்போகிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய பயன்படுத்துவோம். அப்பொழுது இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆவிக்குரிய இயல்பில் புது பிறப்படைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உமக்காகவே வாழப்போகிற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து எங்கள் உடல் உறுப்புகளை உமக்கு ஏற்புடைய காரியங்களை செய்ய பயன்படுத்தி இந்த உலகில் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.